ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய தியானத்தின் தலைப்பானது ராஜ்யத்தை வரவைக்கும் விசுவாசம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 தொடங்கி 28 வரை. பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவானவர் கானா ஊரில் இருக்கும் ஒரு பெண்ணை சந்திக்கிறார். இந்த கானா ஊரில் இருக்கிற இந்த பெண்ணுடைய மகளுக்கு விசேஷமாக அவளுக்கு பிசாசின் பிடியிலே அவள் சிக்கியிருப்பதினாலே அவர் பலவீனம் அடைந்திருந்தார். அப்பொழுது இந்த கானா ஒரு பெண்ணானவள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து உதவிக்கு வருகிறாள். தன்னுடைய மகளை அப்படியாக சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அருகில அவள் பேசுகிறாள், கேட்கிறாள், கெஞ்சி மன்றாடுகிறாள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். இதனால கூட விசேஷமாய் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த கதையின் மூலியமாய், இந்த வார்த்தையின் மூலியமாய், இந்த சத்தியத்தின் மூலியமாய் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது இஸ் நாட் லிமிட்டட். அதாவது ஆண்டவர் ராஜ்யம் என்பது இவர்களுக்கு தான் என்று இல்லை என்று சொல்லி இந்த கதை நமக்கு விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் anyone who comes to Jesus, யாரெல்லாம் இயேசுவிடத்தில் உண்மையாகவே விசுவாசத்தோடு வருகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே ஆண்டவருடைய இரக்கத்தை பெற முடியும், ஆண்டவருடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும் என்று இந்த வசனம் இந்த காலை வேளையிலே நம்மளோடு பேசுகிறது. அப்படி என்றால் the passage shows us what faith that welcomes the kingdoms look like. எப்படிப்பட்ட விசுவாசம் விசேஷமாக இந்த ராஜ்யத்தை நம்ம வாழ்க்கையில வர வைக்கும் என்று சொல்லி இந்த சத்தியமானது நம்மளோடு கூட பேசுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் உண்மையாகவே பலனாய் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் யூதராய் இருக்கலாம், புறஜாதிகளாய் இருக்கலாம், நீங்கள் யாரா வேணாலும் இருக்கலாம், ஆண்டவருக்கு மேலாக விசுவாசமாய் இருந்தால் அவருடைய இரக்கத்தை பெறுவீர்கள், உதவி உங்களை நாடி வரும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஹம்பிள் ஃபேத், அதாவது தாழ்மையான விசுவாசம் என்று சொல்லி சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். என்னவென்றால் இந்த கானா ஒரு பெண்ணானவள் இயேசு கிறிஸ்துவை the Lord, ஆண்டவரே என்று சொல்லி அவர் அழைக்கிறார் என்று இங்கு போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவள் இஸ்ரேலில் இருந்து வந்தவள் அல்ல, இவள் யூதர் அல்ல. ஆனாலும் இவள் ஒரு புறஜாதியா இருக்கிறாள். ஆனாலும் இவர் ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி கூப்பிடுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவள் ஒரு தாழ்மையை ஆண்டவருக்கு முன்பாக காண்பிக்கின்றாள். என்னவென்றால் இந்த ஆண்டவர் நிச்சயமாகவே தன்னுடைய மகளை காப்பாற்ற முடியும், அதனாலே இவர் தேவனாக இருக்கிறார், ஆண்டவராய் இருக்கிறார் என்று அவள் தெரிந்து கொண்டதினாலே அவள் தாழ்மையாக தன்னுடைய விசுவாசத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவளுக்கு தெரிந்த ஒரு உண்மை என்னவென்றால், அந்த கானா ஒரு ஸ்திரீக்கு இந்த ஆண்டவரிடத்திலே, இந்த தேவனிடத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது, இவர்னாலே, இயேசு கிறிஸ்துவினாலே இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். 2வதாய் பார்க்கும்போது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கும்போது நிலையான விசுவாசத்தை அந்த பெண்ணிடத்திலே பார்க்கிறோம். பாருங்க, முதல் முறையாக நாம் பார்க்கும்போது இந்த வசனத்துல மத்தேயு 15:23 அவள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பார். ஆனால் அந்த மகளானவள், அந்த ஸ்திரியானவள் did not give up. அவள் விடாதபடி விடாமுயற்சியாக அந்த விசுவாசத்தை கை கொண்டு மறுபடியும் இந்த ஆண்டவரை இயேசுவை விசுவாசித்து அவள் மறுபடியும் நம்பி, அவர் பேசாமல் போனாலும் கூட நிச்சயமாகவே இவர் செய்வார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை இருந்ததினாலே, ஆழமான ஒரு வேறுண்ட ஒரு மகளாக இருந்ததினாலே அவள் அதே இடத்துல நின்று அந்த காரியத்தை அவளுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கும் வரைக்கும் அவள் விடாமுயற்சியாக ஆண்டவரை பிடித்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். 1வதாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல faith that receive blessing, அதாவது ஆசீர்வாதம் பெறும் விசுவாசம். அவள் விசேஷமாய் தன்னை தாழ்த்தி விசுவாசமாய் இருந்தால், அவள் நிலையான விசுவாசத்தை காண்பித்ததினாலே அவளுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. எப்படி கிடைத்தது என்றால், அவளுடைய விசுவாசத்தினாலே அவளுடைய மகளுக்கு சுகம் உண்டாயினது. பாருங்க, வசனத்தின் பிரகாரமாய் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, woman you have a great faith, உனக்கு சிறந்த ஒரு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிறந்த விசுவாசம் என்றால்
உறுதியாய் நம்பியிருப்பது, உறுதியாய் பற்றி கொள்வது, உறுதியாய் பிடித்து கொண்டிருப்பது. என்ன நடந்தாலும் இவர் என்னை கைவிட மாட்டார், இவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இருப்பதுதான் மிகுந்த சிறந்த விசுவாசத்திற்கு, விசுவாசம் என்ற படுகிற வார்த்தைக்கு பொருளாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலை வேளையில உடனே அந்த மகளுக்கு சுகம் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து கை வைக்கவில்லை, இயேசு கிறிஸ்து சுகம் உண்டாயிற்று வசனத்துல போடவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, daughter was healed immediately. அவருடைய விசுவாசத்தை பார்த்த உடனே அவருடைய மகளுக்கு சுகம் உண்டாயிற்று. இன்னைக்கு இந்த தியானத்தில் ஆண்டு நம்மளோட பேசுகிறார். என்னவென்றால், இன்றைக்கு நம் யாவருமே பிரியமானவர்களே, come to Jesus Christ with humility and faith. நம் தாழ்மையாகவும் விசுவாசமாகவும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு இந்த பெண்ணை போல, கானான் ஸ்திரியை போல வர வேண்டும் என்று ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இரண்டாவதாக, do not give up in prayer. ஜெபிக்கும் போது சில நேரங்களிலே நமக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் போகும்போது விட்டு விடுகிறோம். ஆனால் இந்த மகள் கிடைக்கும் வரையிலும் ஆண்டவருடைய பாதடியில இருந்தாலே, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதுல எந்த காலத்துல விடாமுயற்சியாய் கேட்டு பிடித்துக் கொள்ளுங்கள், கிடைக்கும் வரைக்கும் இந்த ஆண்டவரை விடாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது விசேஷமாய் நாம் பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் பெறுவதற்கு நாம் அதிகமாக ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதில் எந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். even when answers seem delay. நமக்கு சில நேரத்துல நம்மளுடைய கேட்ட ஜெபத்தினுடைய காரியங்கள் ரொம்ப லேட்டா நமக்கு வந்தாலும், நமக்கு சீக்கிரமா கிடைக்காமல் இருந்தாலும், நாம் தொடர்ச்சியாக இந்த ஆண்டவரை நம்பி ஜெபித்து பிடித்துக் கொள்வோம், விடாமுயற்சியாக இருப்போம். நிச்சயமாக ஒரு நாள் நம் கேட்பது ஆண்டவருடைய காதுக்கு விழாதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாய் ஒரு நாளிலே ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கிறவராக இருப்பார். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஸ்ட்ராங் அண்ட் ஹம்பிள் ஃபெய்த். நம்ம ரொம்ப விசுவாசமாகவும் ரொம்ப விடாமுயற்சியாகவும் தாழ்மையாகவும் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்கள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த ராஜாவை நம்முடைய வாழ்க்கையில வர வைக்க வேண்டும். அவர் ராஜ்யத்தின்குள்ளாய் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவன் ராஜ்யத்தின்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாது. தேவ ராஜ்யம் நமக்குள்ளாக அது பிரவேசிக்காது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளோட பேசுகிறான்னு விசுவாசிக்கிறேன். இந்த கானா ஸ்திரீ, இந்த கானா ஊர்ல இருக்கிற இந்த பெண்ணை போல நமக்கும் ஒரு சிறந்த விசுவாசம் இருக்க வேண்டும். இருந்தால் நிச்சயமாகவே நம்ம யாவருக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நம்மளை அவர் பலப்படுத்தி நடத்துவார். வாருங்கள் நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே, நீ நல்லவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த உள்ளத்தின் ஆழத்தை நீ அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் என்றால் அந்த எந்த காலத்திலே கர்த்தாவே நாங்கள் இந்த வார்த்தையின் மூலியமாய் நாங்கள் தொடப்பட, இந்த வார்த்தையின் மூலியமாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட நான் ஜெபிக்கிறேன். எங்கள் விசுவாசத்தின் அளவை ஆண்டவரே நாங்கள் பெருகிக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை நாங்கள் அதிகமாய் நம்பணும். நீங்க மட்டும்தான் ஆண்டவரே எங்களை நடத்த முடியும். நீங்க மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்கு சிறந்ததை கொடுக்க முடியும் என்று சொல்லி உலகத்தை நம்பாமல் உம்மை மட்டுமே நம்பி இருக்க உதவி செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.